இந்த கத்திரி செடியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருக்கு பாருங்க, கமலி பூச்சி. எப்படி காய் வைக்கும் இது? இந்த செடியும் சாப்பிட்டு முடிச்சிருக்கு. இதில் இருக்கிற கீரையே ஒரு 4 எனக்கு கீரையே அது கம்பளி பூச்சியை சாப்பிட்டுருச்சு பாருங்க. அடுத்தது இதையும் சாப்பிட்ட போது. இதுதான் முள் முருங்கையா இது பேர். முள் இருக்குது பாருங்க. அது வளர்றது பெரிய கஷ்டம். இதில் நீங்கள் வேறு கொஞ்சம் கொசு இருக்கு, பிடிங்கிட்டேன், யூஸ் பண்ணிக்கலாம் சமையலுக்கு. அங்கங்கே முளைச்சி வந்துடுது. நானும் சமைக்கிறதுக்கு சீக்கிரம் வளருவேன்னு பார்க்குறேன், வளர மாட்டேங்கிட்ட. எவ்வளோ கீரை தான் சாப்பிட்றது, வேறு கீரைங்க. இதில் மஞ்சள் மாயிஞ்சி வந்துருக்கு, எடுக்கணும். கத்திரி செடி இருக்குது, கத்திரி இப்போ தான் பூ வச்சுக்கிட்டு பிஞ்சு வர்றதுக்கு இருக்குது. இந்த பிஞ்சியும் கடிச்சு வச்சுருக்கு பாருங்க. நைட்டுக்கு தான் வந்து பிடிக்கணும். இங்கே எங்கேயாச்சும் ஒளிஞ்சுன்னு இருக்கும், போயிட்டு நைட்டு எந்திரிச்சு வந்து அது வேலையை காட்டும். மல்லிகைப்பூ செடி வளர்ந்துச்சு, அது செத்து போயிருக்கு பாருங்க. இருக்கா இல்லை, காஞ்சிட்ருக்கு. இதில் சும்மா சொறி வச்சா எத்தனை செடியை தாங்கிட்டு பாருங்க இந்த தொட்டி. பாவம், பத்தத்துக்கு உருட்டு பெருண்டை அது வேறு வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது என்னது, இது தொட்டல் சுருங்கி. இந்த மஞ்சள் செடி, கரிசாலை, காணாமட்டை, கத்திரி செடி 3-4 செடி உருவாயிருக்கு. மாயிடுச்சு, அத்தனை செடியை தாங்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து துளுக்கு சாமந்தி. எவ்வளோ நாள் பிடிக்குது, சும்மா அனாவசியமாக இது பண்ணி விட்டுருவோம் நம்ம. எவ்வளோ நாள் பிடிக்குது இதில் பூ வர்றதுக்கு. இந்த செடி இங்கேருந்து வளர்ந்து அது வந்து காய் வைக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிருக்கு. அது என்ன பூ தான் வைக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவரைக்காய் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி முருங்கை பூ பறிக்கிறேன். முருங்கை பூ பறித்து பொரியல் செய்யலாம். எப்படினாலும் யூஸ் பண்ணிடலாம் இந்த முருங்கை பூ மட்டும். இதில் ஒரு காய் வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த பூவை பறித்து சாப்பிட்டோம்னாக்க அந்த இவ்வளோ பூவையும் நான் தியாகம் பண்ணால் 2 காய் தான் கிடைக்கும். அதுக்கு பூவை பறித்து சாப்பிட்ருவோம். எவ்வளோ பூ கீழே கொட்டிகிட்ருப்பாரு. தட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தூரத்தில் வச்சிட்ருக்கேன், எடுத்துகிட்டு வரேன். பிங்க் கலர் ட்ரெஸ் மாதிரி இந்த ரேஞ்சில் இருக்குது. அந்த பூக்கள் எப்படி இருக்குது, பறிக்கணும். பறிக்கலாம். முருங்கை பூக்களை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பூ பறிக்கலாம். ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
இந்த முருங்கை செடி என்னோட ஆரம்ப காலத்து ஃபேமஸ் மரம். இப்போ தான் அந்த மாதிரி பூ வச்சிருக்கு. அது எப்படியா ஏதோ ஒரு சீசன் வருது, மே ஜூனில் நினைக்கிறேன், ஏகப்பட்ட பூ வச்சு பிஞ்சு வைக்கும். அப்போ காற்றடிச்சு மொத்தமும் கொட்டிக்கும் கீழே. இந்த செடியோட ஃபஸ்ட்டு மிளகாய் பாருங்கள். இந்த செடியோட ஃபஸ்ட்டு மிளகாய்க்கு இப்படியோ தட்டு மாதிரி மிளகாய் வச்சுட்டாங்க. முடக்கு தண்ணிக்கீரை அது இஷ்டத்துக்கு எங்கள் இது மஞ்சள் செடி தான். பிடுங்கி பார்த்தா ஒன்றுமே இல்லை, அதனால் அப்படியே திருப்பி வச்சிட்டேன். வேற தொட்டியை பிச்சு எடுத்துட்டேன், அதை அப்படியே வச்சுட்டேன். இந்த கத்திரி பூ பாருங்க, ஒயிட் கலராக இருக்குது. ஒயிட் கலர் பூ அடுத்து இன்னொன்று காட்டுறதுக்கு தான் நான் வீடியோவே பிடிச்சேன். அதை காட்டு. இங்கே பாருங்கள், மெக்சிகன் வைனோட அந்த ஆரஞ்சு கலர் ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன். அந்த ஆரஞ்சு கலர் பூவினுடைய அதனுடைய விதைத்தன்மையை பாருங்கள், காஞ்சதும் இப்படி இருக்கு. இது விதையில் வளருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் பறித்து வைக்கிறேன், போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு கட்டிங்ஸ் தான் கொடுத்தாங்க. இந்த பூ என்ன கலரு அப்பா, எங்கடா இருக்கு இந்த கலரு படைச்சவன், எங்கே இருக்கான்? அப்படி ஒரு கலரு ஆரஞ்சுன்னு தேடி போனால் கூட இந்த மாதிரி கலரு, ஏன்னா என்னென்னத்தையோ கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி இந்த கலரை வர வைக்கிறாங்க. இந்த ஒரு பச்சை செடிக்குள்ளே என்ன கெமிக்கல் மாற்றம் நடக்கும்? இந்த கலர் வெளியில் வர்றதுக்கு எல்லா கெமிக்கலும் இதுக்குள்ளேயே நடக்குது. இதை யார் பண்ணுறது? எந்த கடவுள் செய்கிறன்னு தெரியலையே. இதில் போட்டு விடலாம், முளைச்சி வருதான்னு சொல்லி பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு விதை இருக்குது, விதை இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு கரு இல்லாமல் ஒன்றும் உற்பத்தி ஆகாது உலகத்தில் எந்த ஜீவனும். அது மாதிரி அதுக்கு ஒரு இருக்கும் விதைன்னு சொல்லிட்டு. இந்த சொரக்காய் செடி எண்ணி காய் வைக்குதுன்னு நானும் பார்க்குறேன். வச்சா அதோடைய வம்சம் விருத்தியாக போகுது, இல்லைன்னா இதோட முடிவு கட்டப்படும். வைக்க சொல்லி தான் கேட்டுட்ருக்கேன், ஆனால் வச்ச பாடு இல்லை. கனகாமரம் பாருங்கள், 3 நாள் பறிக்கல, அதுக்கே செடியை அலங்கரிக்கிறாங்க அழகாக காட்டிட்டு. 3 நாள் பறிக்கல. இது ஒன்றும் பெரிய செடியாக வைக்கணும்னு பார்க்குறேன். கல் கிடச்சா நாயை காணும், நாய் கிடச்சா கல் காணுன்ற மாதிரி நமக்கு வேலைங்க அப்படி இருக்கு. எட்டி மாட்ட முடியும். முருங்கை பூக்கள் பறிக்கிறேன். இங்கே பாருங்க, நிறைய இருக்குது, எட்ட மாட்டேங்குது. அதெல்லாம் காய வைக்கிறதுக்கெல்லாம் விட்டுட்டு இருக்க முடியாது.
கொத்து கொத்தாக இருக்குது, பறிச்சிட்டு போகுது. அப்படி எட்டாத இடத்துல இருந்து மட்டும் எத்தனை கை வைக்கிதுன்னு பார்க்குறேன். வண்டு வந்து தள்ளி தள்ளி விட்டுருது. பிடிச்சிருக்கு, தட்டில் வச்சு அப்புறமா காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. பூவை பறிக்கணும். டிசம்பர் பூக்கள் பறிச்சிடலாம் கைவிட்டாங்க. ரொம்ப லென்த்தியாக நினைக்கிறேன் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.